Hi everyone, welcome to another segment of Anuvas. In the segment, Dr. Dinesh namla join பண்றாரு. நம்ம bone and joint health, bone and joint conditions இத பத்தி பேச போறோம். Bone and joint conditions அப்படினா commonly occurring conditionsங்கிறது old ageல மட்டும் தான் வருமா இல்ல middle ageலயும் ஆரம்பிக்குமா? Yes ma'am, it's a good question. Actually நம்ம வந்து சில பெயின் most of the people வந்து இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் யூஸ்வலி போன் அண்ட் ஜாயிண்ட் பெயின் விச் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிறது மிடில் ஏஜ்லேருந்தே வி ஹேப்பன் டு சி. மெயின்லி ஒரு யங் ஃபீமேலில் சே அரௌண்ட் 35 to 40 அந்த ஏஜ் கேட்டகரியில் வந்து நீ பெயின் அப்படிங்கிறது இட் இஸ் பீன் an important issue. எல்லாருக்கும் வந்து இந்த ஆன்டியர் நீ பெயின் சேர்லேருந்து உட்காந்தா எந்திரிச்சா இட்ஸ் லைக் ரியலி ஹர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வெரி சிம்பிள் கண்டிஷன்ஸ் கால் கான்ட்ரோமலேஷியா பெட்டலான்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பேசிக்காக சின்ஸ் தே ஆர் மோஸ்ட்லி வித் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி விமன் ஆர் ஒர்க்கிங், தே டோன்ட் கெட் டைம் டு கேர் ஃபார் தேர் நீஸ் அண்ட் ஃபார் தேர் போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த். அப்போது அந்த மசிலோட இம்பேலன்ஸ் வரும்போது அந்த போன் எக்ஸசிவாக உரையிறப்போ வி கெட் தீஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன போன் தேஞ்சு போகிறதா? இல்லை மேடம், அந்த அஃப்கோர்ஸ் போன் வந்து இந்த ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதாவது போன் அண்ட் மசில் போத் ஆர் அன் இன்டெகிரேட்டட் பார்ட். ரைட். நம்ம போன்ல வெயிட் டிரான்ஸ்மிஷன் நடக்குதுன்னா அஃப்கோர்ஸ் மசில் ஷுட் எய்ட் இட். கரெக்ட். ஸோ மசில் வீக் ஆகும்போது போன்ல ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஸோ இட் ஹேப்பன். ஸோ மோர் ரோல் கோஸ் டு த போன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அதில் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது வி கெட் த இஷ்யூஸ். ஏன்னா அலைன்மெண்ட் கோஸ் ஆஃப். அலைன்மெண்ட் கோஸ் ஆஃப், எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது ஆக்சுவலா ஒரு சிஸ்டம் தானே, அது வந்து இட் இஸ் டிசைன்ட் லோட இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு டிசைன் பண்ணிருக்கு. சோ இந்த மசில் வீக் ஆகும்போது லோடு தப்பா இம்பேலன்ஸ் ஆகுது. இந்த சைடுக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த பவர்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இந்த போன்ஸ்லாம் ஓவர் ஸ்ட்ரெயின் வரும்போது we get these conditions. Right. Apart from this we get some systemic conditions. rheumatoid arthritis நம்ம சொல்லுவோம். அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஹேண்ட் பெயின், ஸ்மால் ஜாயின்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அகைன் எல்லாருமே அது வந்து சிம்பிள்னு விட்டுட்டு ஒன் ஃபைன் ஸ்டேஜ் எல்லா ஜாயிண்ட்ல சிவியர் பெயின் வரும்போது தான் தே கம் டு அஸ். ஸோ லைக் இட்ஸ் லைக் நாட் நம்ம எல்லாத்தையும் இம்மீடியட்டா பார்க்கணும்னு இல்லை. But when we do some home remedies or some local therapies பண்ணி it is more persisting more than 2 weeks 3 weeks அப்படின்னா better to consult. So இப்போ வந்து suppose it's rheumatoid arthritis, என்ன ட்ரீட்மெண்ட் அதுக்கு இருக்கு? This rheumatoid arthritis is a genetic condition. It's an autoimmune condition. நமக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் லைக் curing the disease அப்படிங்கிறது till date இன்னும் எதுவும் வரல. கோப்பிங் தான். But we have latest molecules that can alleviate the disease. அதாவது அந்த பெயின் ஆர் அந்த டிஃபார்மிட்டிஸ் வரதை வந்து நிறையாவே தடுக்க முடியும். நிறைய லேட்டஸ்ட் ட்ரக்ஸ் வந்துருச்சு விச் ஆர் லைக் நாட் வெரி காஸ்ட்லி ஆல்சோ, வெரி காஸ்ட் எஃபெக்டிவே வந்து இப்போ நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்லி ஃபார் த சிவியர் டிசீசஸ் வி கோ ஃபார் சம் எக்ஸ்பென்சிவ் மெடிகேஷன்ஸ் டிபெண்டிங் ஆன் த பேஷண்ட்ஸ் இண்டிவிஜுவல் வேரியபிலிட்டி. ரைட். ஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் வாட் காமன் திங்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா 2 நீ பெயின் வருது, அந்த நீ தேஞ்சு போகிறது, 2 ஹிப்புமே தேயுது. அண்ட் ஸ்பைன்ல வந்து நமக்கு இஷ்யூஸ் வந்து கழுத்து தேயறதும் இடுப்பு தேயறதும். ஸோ நம்ம இந்த ஜாயின்ட்ஸ் அண்ட் இந்த ஸ்பைன் தான் ஃபோக்கஸ் அப்படின்னு நமக்கு தெரியறப்போ we can educate them and teach them to have proper strengthening exercise right from the first day of diagnosis. Right. So that muscles compensate பண்ணா. Compensate, yes, exactly. So someone who is requiring surgery in their 50s or 60s will be postponed to 70s. So by that our life quality will become better. நான் வந்து I'd like to share a personal story. எனக்கு வந்து மெனிஸ்கல் டயர் ஆச்சு. அப்போ வந்து யூகேல சொல்லிட்டாங்க சர்ஜரி தான் பண்ணணும்னு. நான் சொன்னேன் எப்படி இருந்தாலும் நீங்க சொல்லுங்க 70sல ஏதாவது ஒரு சர்ஜரி நடக்கும் போது அதுக்கு நான் ஸ்ட்ரெங்தனே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு I did what you said, which is the VMO and then the quad, hamstring and அதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணதுல அது அப்படி பிடிச்சிட்டு நிக்குது. சோ இது வந்து முழங்கால் நான் அப்படி பண்ணிட்டேன். ஆனா கழுத்துக்கும் பேக்குக்கும் எப்படி பண்றது? ஒரு செட் ஆஃப் எக்ஸசைசஸ் we have for the hip also. ஹிப்ல வந்து அப்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரூப் ஆஃப் மசில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வாக்கோட அந்த கெயிட், அந்த சைடு மசில்ஸ், எக்ஸாக்ட்லி. அது நம்ம வாக்கிங் பேட்டர்ன் அந்த கெயிட்டை வந்து டிட்டர்மைன் பண்றதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மசில்ஸ். ரெண்டாவது குளூட்டியஸ், அதாவது ஹிப் எக்ஸ்டென்சர்ஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட் குவாட்ரிசெப்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து எப்படி நீக்கு நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்றோமோ ஹிப்புக்கு லைக் யோகாஸ்னால அந்த சக்கராசனம் அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ வி ஸ்ட்ரெச் எவ்ரிதிங். ஸோ இட் இஸ் பீன் இன்டகிரேட்டட் இன் அவர் ஏன்ஷியன்ட் yogas and therapies. And as Indians நம்மளே கீழே சமணங்கால் போட்டு உட்காரோம் ஃபார் எனி ஃபங்க்ஷன்
All these conditions actually make an Indian better when it comes to hip condition. இப்போ இந்தியாவில் நிறைய ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நடக்குது, பட் மேக்ஸிமம் இட் would be knee. ஹிப் ரேஷியோ இஸ் சே 1/4 or 1/3 கம்மியா இருக்கு ரொம்ப compared to the West. compared to the West. அது ஏன் நம்ம தரையில உட்கார்ந்து எழுந்திருக்கிறது, தரையில உட்கார்ந்து எந்திரிக்கும் போது we are putting more muscles to action, more range is explored. Plus நம்ம லைக் பிறந்ததுலேருந்தே அந்த கன்ஜென்டல் ஹிப் டிஸ்லோகேஷன்லாம் சொல்லுவோம். நம்ம குழந்தைங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு எதனாலனா மதர் வந்து ஹிப்ல ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி தே ஹோல்ட் இட் லைக் திஸ். அப்பவே அந்த ஹிப்போட டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட்ஸ். அண்ட் அவர் இந்தியன் closets are an important exercise or preventive phenomenon which is naturally happening. But இப்போ cultural change we are moving towards Western. But still I recently saw an article where they said நம்மளோட இந்தியன் டாய்லெட்ஸ் அந்த posture is perfect for the stool to pass. And அதனால இந்த diverticulitis இதெல்லாம் இது இன்சிடென்ட்ஸும் நமக்கு கம்மியா இருந்துச்சு. பட் now இப்ப நம்ம திரும்பி வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் and தரையில உட்கார்றது நிறுத்திட்டோம். So we are also getting a lot of other complications. It is started in our society. Maybe madam saying someone is getting inspired the future la they can have come back to maybe one in this way and one in that way. So ipo neenga vandu rheumatoid arthritis nu soninga, what is osteoarthritis? Osteoarthritis அப்படிங்கிறது வந்து it's due to the aging. அந்த cartilage வந்து அந்த ஏஜ்ல it is totally எப்படி நம்ம hair gray ஆற மாதிரி the cartilage is losing its potency to maintain the texture. So அப்போ அது தேஞ்சு போறது, it's called osteoarthritis. Rheumatoid arthritis is a disease condition. அது நம்மளோட own immune system cartilage opposite வந்து trigger ஆகி that goes and start eating away the cartilage. So அதனால young age-லே start ஆகுது rheumatoid arthritis. Old age like 60 plus வரும்போது we say it is osteoarthritis. Okay. So இப்போ வந்து for an average person say 30-35 ல இருந்தே என்ன healthy habits practices இருந்தா கொஞ்சம் bone and joint health நல்லா இருக்கும்? இப்போ around 30s and 35s mostly everyone is tied up with their work and busy life. ஒரு half an hour probably just to dedicate ஒரு strong நம்ம ஜிம் அந்த மாதிரி பண்ணலனாலுமே யோகா or flexibility, simply sitting down on the floor, அதுவே நிறைய பேர் மோஸ்ட்லி நம்ம பண்ண மாட்டோம். எல்லாமே சேர் சோஃபாஸ். ஸோ கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறது மேபி 5-10 times a day. ஸ்டேர்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்றது, இந்த மாதிரி பண்ணாலே ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் we can go on a walk. அண்ட் ரிகார்டிங் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நம்ம வந்து நடந்தா இன்னும் தேஞ்சிருமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஃபுல்லா இருக்கும். அது ஆக்சுவலி அப்படி இல்லை. நம்ம பிளெயின் சர்ஃபேஸ்ல வாக் பண்றது டசன்ட் ஹார்ம் த நீ இன் எனி வேஸ். ஸ்லோப் இல்லை ஹில் கிளைம்பிங் அந்த மாதிரி போனோம்னா ஆப்வியஸ்லி நீல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. பட் ஒரு பிளெயின் சர்ஃபேஸ்ல ஒரு பார்க்ல வாக் பண்றோம் அப்படின்னா we can walk up to 1 to 2 kilometers or as tolerable அவங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். All these will put all the other muscles into action. இது மாதிரி நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஃபீமேல் ஆஃப்டர் தேர் மெனோபாஸ் வந்து ஷுட் start taking some calcium supplements because அந்த ஈஸ்ட்ரஜன் இஸ் a very protective hormone. அது once அவங்களோட 45 to 48 அந்த டைம்ல once they lose this then osteoporosis starts. And the osteoporosis will indirectly aggravate osteoarthritis as well. So அந்த ஹெல்த்துக்காக we can go with it. And also இது osteoporosis again எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வயசாக பேலன்ஸும் போகுது, அது கோஆர்டினேஷன் பேலன்ஸ் அதெல்லாம் போகுது. இன்ஃபேக்ட் நான் இப்போ வந்து சமீபத்தில் ஐ எம் டூயிங் a particular focus so that balance is betterன்னு. பட் இட்ஸ் a double whammy இல்லைங்களா? என்னோட பேலன்ஸும் போகுது, எனக்கு ஆஸ்டியோபோரோசிஸும் இருக்கு அப்படின்னா then it is if I fall then I'm definitely going to fracture. Exactly. So the preventing the falls is again a big topic. நம்ம ஜென்ரலாகவே வந்து இந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது மசில்ஸ் எல்லாமே டோன்டப்பாக இருக்கும். அண்ட் ஆஸ் வி ஏஜ் நம்ம ஸ்டெப்ஸையும் வந்து வி ஹேவ் டு பி கேர்ஃபுல் அண்ட் வாட்ச்ஃபுல் ஆஃப் த ஸ்டெப்ஸ். அண்ட் போன் ஹெல்த் பெர்சே போனோட டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நேச்சுரல் ஃபுட்ஸ்லேயே வி கேன் டூ. எவ்ரி ஒன் வில் திங்க் கால்சியம் சாப்பிட்டா தான் சரியாகும். இட்ஸ் லைக் வெஜிடேரியன்ஸ்க்கு வி ஹாவ் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் கிரீன்ஸ், கீரை இந்த வகைகள், ஆல்மண்ட்ஸில் இருக்குது. அண்ட் மில்க் எஸ் ஹேஸ் அ சோர்ஸ் பட் இட்ஸ் அ லெஸர் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். Thai curd or paneer or other variants of milk products will have good calcium source.
For non-vegetarians, instead of going for mutton and chicken, they can go for crab, நண்டு சாப்பிடலாம், and fish. இது ரெண்டுமே வந்து தேர் குட் சோர்சஸ் ஆஃப் கால்சியம். இந்த மாதிரி நேச்சுரல் சோர்சஸாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த அகைன் வெஜிடேரியன்ஸாக இருக்கும்போது பிரண்டை அப்படின்னு ஒரு செடி இருக்கு. ஆக்சுவலி தட் இஸ் நவ் இன் லேட்டஸ்ட் மார்க்கெட். இப்போ இருக்க சயின்டிஃபிக் சினாரியோவில் சிசஸ் குவாட்ராங்குலரிஸ்ன்னு அதில் இருக்க எக்ஸ்ட்ராக்டை எடுத்து இட் இஸ் மேட் இன்டு கேப்சூல்ஸ் which actually help in bone strengthening and bone healing. Right. And it has been working. I know many studies are just on the way. But அதெல்லாம் நம்ம இந்தியன் ப்ராக்டிசஸ்லேருந்து எடுத்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த செடி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இட் இஸ் வெரி டஃப் அதை குக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். பட் அதை நம்ம செஞ்சோம்னா அதுலேருந்து வர சோர்சஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் bone health is much more efficient than these tablets what we get. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பிரண்டை சட்னி அப்படின்னு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சமா பிரண்டை சட்னி சாப்பிட்டு பிரண்டை பவுடர் நான் உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு அனுப்பிச்சுட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற குட் ப்ராக்டிசஸ் which was keeping up with bone health. Right. நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு when we are moving towards கொஞ்சம் மாடர்னைஸ்ட் அண்ட் வெஸ்டர்னைஸ்ட் ஃபுட் ப்ராக்டிசஸ் போகும்போது அவர் பாடி அவர் ஜெனட்டிக்ஸ் இஸ் நாட் accepting it. ஆமா. and இன்னொன்று சொல்லுவாங்க, I don't know how accurate this is. நம்மளோட பாடி வந்து is over years evolved, centuries evolved இந்த மண்ணோட சாப்பாடு சாப்பிட்டு. அதனால நான் இப்ப திடீர்னு இந்த மண்ணில் இருந்துக்கிட்டு நான் அவங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டேன்னா நம்ம பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கஷ்டப்படுமா? does it have any hold any water? இது பற்றி ஜஸ்ட் நாட் வெரி ஷுர் ஆஃப் இட். பட் நம்ம இந்தியன் ஃபுட் ப்ராக்டிசஸ் அண்ட் நம்ம கன்சியூம் பண்ற இந்த பொருள் இந்த இன்கிரீடியன்ஸ் ஆர் மச் சூட்டட் ஃபார் இந்தியன் பாடி. ஆமா. இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல ரைஸே கிடையாது. பட் தேசே ரைஸ் இருந்தா வெயிட் கெயின் ஆகும். பட் நம்ம இந்தியன்ஸ் எத்தனையோ பேர் ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மர்ஸ் ரைஸை வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்னு 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் தே ஆர் ஸ்டில் வெரி ஹெல்தி. True. And if we were bone and joint healthக்கு நீங்க வந்து certain habits சொல்லிருக்கீங்க, food சொல்லிருக்கீங்க, and then now இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு கூட I have a bone and joint condition which has to be treated அப்படின்னா then எனக்கு என்ன மெடிகேஷன் மட்டும்தானா இல்லை சர்ஜரிஸ் இருக்கா, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஓகே, கமிங் டு திஸ், இப்போ ஜென்ரலாக போன் அண்ட் ஜாயிண்ட் கண்டிஷன் நமக்கு வந்து ரொம்ப சிவியராக ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் வந்து அட்ரஸ் பண்ணுற அளவு வரும்போது பீப்புள் வில் பி ஜென்ரலி இந்த ஏஜ்ட் கேட்டகரி லைக் 60+ or 50+. அண்ட் ருமட்டாய்ட் இஸ் அகெயின் அ செப்பரேட் டாபிக். அதில் வந்து யங் பீப்புள் ஹூ ஆர் அண்டர் ப்ராப்பர் மெடிகேஷன் ப்ராப்பர் ஃபிசியோ எல்லாமே பண்ணும்போது அவங்களுக்கு எதுவும் சர்ஜிக்கல் நீட் தேவை இருக்காது. பட் elderly பீப்புளில் வந்து மோஸ்ட்லி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இஸ் அ ரூலிங் எயில்மெண்ட் இந்த எல்டர்லின்னு நம்ம சொல்லலாம். மெயினாக வந்து நீ பெயின். ஸோ கம்மிங் டு திஸ் ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கும்போது ஒரு ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகிறப்போ we can give strengthening exercises and physiotherapy like local interference therapy, wax therapy எல்லாம் கொடுத்து இந்த மசில்ஸை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் cartilage protective drugs, supplements. They don't have any proved scientific effect, but these are supplements like in the piranda madri, these give some bone health. Adha meeri ortharku pain irukku appadina we have the next interventional options from minimal. So ipo knee joint kulla stem cell therapy போடுறதோ இல்லனா வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஏதோ போட்டாங்க. எனக்கு இல்ல, for my friend he ultimately went for a surgery, but அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் is just to there are two types. one வந்து it's a steroid injection. இந்த ஸ்டீராய்டு எதுக்கு போடுவாங்கன்னா உள்ள பெயின் இப்போ தேஞ்சிருச்சு, patient will need a surgery in future, பட் இப்போதைக்கு அவங்களுக்கு சர்ஜரி பண்ற ஒரு ஐடியால இல்ல or they have some other commitmentsன்றப்போ ஒரு 6 months அந்த மாதிரி ஒரு போஸ்ட்போன் பண்றதுக்கு ஒரு ஸ்டீராய்டு இன்ட்ராஆர்டிகுலரா போடலாம். இது வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் ஓபிடி ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் ஸ்டெப் டு பி மோர் சயின்டிஃபிக் அப்படிங்கிறப்போ இன்ட்ராஆர்டிகுலரா நம்ம ஸ்டெம் செல்ஸ் நம்ம பாடியில் இருக்க பிளட்ல இருந்து எடுத்துட்டு we get the stem cells. அண்ட் அது கூட வந்து சோடியம் ஹைலான்னு சொல்லிட்டு இட்ஸ் நம்ம நீல இருக்க அந்த ஃப்ளூயிடோட ஒரு மிமிக். இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் லிக்விட். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு we put it inside the joint to give better lubrication. Right. So all these are ways to postpone the surgery. But even when I did my fellowship in European nations, we observed all patients, so right from anga, since everything is under one healthcare, it comes as a cumulative data where every patient needed the surgery at the last stage, but only the duration varied.
டியூரேஷன் ஆவரேஜ் இப்போ பெயின் வந்து இப்போ இந்த எல்லா தெரப்பியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சர்ஜரி கன்வெர்ட் ஆகிறதுக்கு 5 years 4 years ஆகுதுன்னா இது எதுவுமே எடுக்காதவங்க ஒரு 1 year 1.5 years முன்னாடி சர்ஜரி பண்ணிடுறாங்க. ஸோ அப்படின்னா இப்போ மோஸ்ட் போன் அண்ட் ஜாயிண்ட் கண்டிஷன்ஸுக்கு நம்ம ஸ்ட்ரெங்தனிங் வச்சு கோப் பண்ணலாம். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் சர்ஜரி இஸ் த ஒன்லி இன்டர்வென்ஷன் இல்லையா? அண்ட் பட் other than these three, the knee pain, rheumatoid arthritis and osteoporosis, இது தவிர is there anything else that you think people need to know about? People need to know the other commonest topic is the back pain. நிறைய பேர் பேக் பெயின் அப்படின்றது வந்து பக்கத்துல நான் உட்கார்ந்திருக்கேன். So back pain இல்ல I said எனக்கே பேக் பெயின் இருக்குன்றேன். So most of us in the recent இப்போ எல்லாரும் ஐடி கல்ச்சர்ல தான் இருக்கிறாங்க. So அவங்களோட சேர் பொசிஷன் எர்கோனாமிக்ஸ் வந்து பிளேஸ் அ வெரி பிக் ரோல் இன் பேக் பெயின். ஈவன் 22 year old மேல் ஃபீமேல் எல்லாம் எனக்கு பேக் பெயின் ரைட் ஃப்ரம் ஷோல்டர்ல ஆரம்பிச்சு தே சே டில் த லோவர் பேக். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் தேர் பொசிஷன் ஆஃப் சீட்டிங். ஸோ யாருமே வந்து ப்ராப்பரா ஒரு சேர்ல உட்காந்துருக்காங்கன்னா தே ஷுட் ஹேவ் அன் ஆர்ம்டு சேர் அண்ட் தே ஒர்க் ஃபார் ஹவர்ஸ். அந்த டெஸ்க்ல வந்து ரிஸ்ட் ஷுட் பி சப்போர்ட்டட். அந்த மானிட்டர் ஷுட் பி இன் த ஐ லெவல். And the neck should be supported. In the chair, the good chair whichever is with the ergonomics will cost a little bit maybe more, but it will save your health. And due to this work at home culture, people on the sofa they have their laptops working, they sit on the bed working. So இவங்கெல்லாம் வந்து they come with such conditions. And it is again as usual the position நம்ம கரெக்ட் பண்ணிட்டு ஒரு few back strengthening exercises பண்ணாலே it is more than sufficient. And I was also reading another article about நம்ம phone. I believe the load இப்படி வச்சா the load is எவ்வளோ, இது எவ்வளோ, இது எவ்வளோ, இது எவ்வளோ. Yes. So we measure in degrees. Madam Samari, it is they have almost integrated a term called text neck syndrome. People text, so it's a text and their neck syndrome textbooks it is getting integrated. So அந்த அளவுக்கு it has become a very common phenomenon. இப்போ நம்ம ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு 2 minute மெசேஜ்னா we can do it like this, but ரொம்ப நேரம் நம்ம அதிலேயே ஸ்பெண்ட் பண்ண போறோம் இல்லை ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா பெட்டர் நம்மளோட பொசிஷன் வந்து should be reached at high level. So every 10-15 degree neck கீழே பெண்ட் ஆக லோட் வந்து ஒரு 15% to 20% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. லோட் நெக்ல எங்க இருக்கு அப்படின்னா அவர் ஹெட், இந்த வெயிட் ஜாஸ்தி. ஸோ ஒரு ஹியூமன் ஹெட்டோட வெயிட் அப்ராக்சிமேட்லி 8 to 9 kgs இருக்கும். இந்த 8 to 9 kgs வந்து இட் ஹஸ் டு ஹோல்ட். அந்த நெக் அதுல தான் வந்து they get the neck pain, neck strain, cervical spondylitis, everything starts with these. Again, as madam said, it goes to this ergonomics. So அப்படினா எனக்கு வந்து strength training, activity, ergonomics, calcium rich foods, or basic level of activity. Yeah, right. So these are the points that நம்மளோட audience-க்கு we have to tell them about bone and joint conditions. But more than anything else, I think நீங்க சொல்றது என்னன்னா ரொம்ப நாள் பெர்சிஸ்டன்ட் பெயின்லாம் இருந்துச்சுன்னா செக்அப் பண்ணிருங்க. செக்அப் பண்ணிடலாம். அண்ட் அகெயின் பீப்புள் ஃபியர் சர்ஜரிஸ், அதுவும் நம்ம சொசைட்டில ரொம்ப அதிகமா இருக்கு when it comes to joint replacement. ஸோ ஒன்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே சே 6 months 1 year பெயின் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கு, இட் வாரண்ட்ஸ் அ சர்ஜரி அப்படின்னு டாக்டர்ஸோட அட்வைஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் மேபி அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸில் பிளான் பண்ணிடுறது இட் இஸ் அ பெட்டர். பிகாஸ் இந்த ஜாயிண்ட் தேய நம்ம ஆக்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆக்டிவிட்டி குறைய அந்த மசில்ஸோட பவர், லைக் ஆக்டிவ் எக்ஸசைஸ்டு பர்சனோட மசில் சைஸும் எதுவுமே பண்ணாதவங்களோட சைஸும் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட் வில் கோ ஃபார் லாஸ், டோன் இஸ் ஆல்சோ லெஸ். ஸோ நடக்காமே இருந்து இப்போ எல்லாமே போய் ஃபைனல் ஸ்டேஜ் அக்செப்டன்ஸ் ஸ்டேஜில் வந்து நம்ம சர்ஜரி பண்ணணும்னா நம்ம போனை மாற்றிடலாம், பட் மசில்ஸை வந்து பிக்கப் பண்ண முடியாது. பண்ணலாம், இட் வில் டேக் அ வெரி லாங் டைம் which is unnecessary. நாங்கள் 6 months 1 year அந்த மசிலை ட்ரெயின் பண்ணாதான் அது 50% to the pre-existing levels வரும். அவ்வளோ லாஸ் பண்ண விடாமல் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து we can go for a surgical option if it demands. அது இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு ஈவன் as an example, my grandpa is more than 90 and he has never undergone any surgery for his joints. That generation what to do. So yeah.
தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஸோ நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி வாட் ஐ பர்டிகுலர்லி லைக் வாஸ் அந்த போன் அண்ட் ஜாயிண்ட் கண்டிஷன்ஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அண்ட் ப்ரிவென்ட் பண்ண முடியலன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஐ ஹோப் தட் யூ ஃபவுண்ட் ஆல் திஸ் இன்புட்ஸ் யூஸ்ஃபுல். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதை வந்து இன்னொரு செக்மெண்ட்ல பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.